வணக்கம். நான் இப்போ குடல் கறி குழம்பு வைக்க போகிறேன். அது இந்த குடலை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு உப்பெல்லாம் போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு கடைசியில் சுடு தண்ணி ஊற்றி கழுவுங்க. கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு மட்டன் குழம்புக்கெலாம் எப்படி செஞ்சனோ அதேமாரி சீரகம், மிளகு, பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, கசகசா வேணால் 2 ஸ்பூன் மல்லியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. 2 ஸ்பூன் போட்டால் போதும். மல்லி எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நுணுக்குங்க. போட்டிங்களா? கசகசா போட்டு வறுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் வறுத்துட்டு இது கறி குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வறுத்துட்டு இதில் தேங்காய் சல் போட்டிருப்பேன். இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3 உரித்து வச்சுருக்கேன். அது சின்ன ஜாரில் போட்டு நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிட்டு பெரிய ஜாருக்கு மாற்றுங்க. சீரகம் போட்டுக்கோங்க. எந்த குழம்புலையுமே பச்சை சீரகம் போடுங்க. சீரகத்தை வறுக்கக்கூடாது. வறுத்தா அது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். அதனால் பச்சை சீரகமாக போட்டு அரைங்க. அடுப்பை வச்சு குடல் கழுவுறதுக்கு வெந்நீர் அடுப்பில் வைங்க. வெந்நீர் வச்சுட்டு இதெல்லாம் நுணுக்கினதை எடுத்து பெரிய ஜாரில் போடுங்க. போட்டுட்டு மட்டன் மசாலா போடுங்க. நான் எல்லாத்துக்குமே மட்டன் மசாலா போடுவேன். தேங்காயும் நுணுக்கி போட்டு